Hi friends, today's special fish head curry. அதாவது மீன் தலை கறி வைக்க போகிறோம். அது எப்படி சமைக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: ஒரு தலை மீன் எடுத்துக்கங்க. நான் சியாக்காப் மீன் யூஸ் பண்ணுறேன். சியாக்காப் மீன் தவிர்த்து வஞ்சனை மீன் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைனாக்கா இக்கன் மேரா கூட யூஸ் பண்ணலாம். யோர் விஷ். மீன் தலையை நான் ஏற்கனவே புளித்தண்ணியில் நான் ஊற வச்சிட்டேன். ஏன்னா அதில் கவுச்சி வடை வராது பிடிக்கி அந்த புளித்தண்ணியில் ஊறிச்சினாக்கா கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், அந்த ஒரு மாதிரி ஸ்மெல்லும் வெளியாகாது. ஸோ அதனால் நான் புளி கரைச்சி தலையில் ஊற்றி அதை நான் ஊற வச்சுருக்கேன் குக் பண்ணுற மணிக்கு. 5 சின்ன வெங்காயம், 3 பல்லு பூண்டு, கறி லீஃப் கருவேப்பிலை, வெண்டிக்காய் 7, கத்திரிக்காய் 2 பெரிய கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், மசாலா தூள் ஃபிஷ் கறி பவுடர் 8 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், தாளிப்பு ஜாமான் 1 டேபிள் ஸ்பூன், ஒரு தக்காளி சிறுசாக கட் பண்ணிக்கோங்க, ஒரு க்ரீன் சில்லி பச்சை மிளகா, தேங்காய் பால், இப்போ நம்ம சமைக்க போகலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சிங்க. அடுப்பில் சூடான பிற்பாடு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இந்த டைமில் நம்ம கடுகு தாளிப்பு போட்டுக்கலாம். அது நல்லா வெடிக்கிட்டோம். வெடிச்சு கொஞ்சம் வாசனை வரட்டும். வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயம் நான் சிறுசாக வெட்டிக்கிட்டேன். பூண்டு 3 பல்லு. ஸோ இதை போட்டு நம்ம நல்லா தாளிப்போம். வெங்காயம் வதங்கணும். வதங்கின பிற்பாடு தான் மற்ற பொருட்கள் நம்ம போட முடியும். அது வரைக்கும் நம்ம கிண்டி விடுவோம். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குவோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், ஒரு தக்காளி நான் சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், வெண்டைக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விடுவோம். 2 கத்திரிக்காய், உப்பு லேசாக போட்டுக்குவோம் காய்கறிங்களுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பிற்பாடு நம்ம கொஞ்ச நேரம் மூடி வைப்போம் வேவறதுக்கு. வெஜிடபிள்லாம் நல்லா குக் பண்ணிடுச்சு. ஒரு 90% குக் ஆயிடுச்சு. கொஞ்சம் லேசாக கிளறி விடுவோம். இப்போ நம்ம மசாலா தூள் போடலாம். நம்ம ஏற்கனவே வச்சுருந்தோம் 8 டேபிள் ஸ்பூன் ஃபிஷ் கறி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன்
சில்லி பவுடர் அது தண்ணியில் போட்டு நான் கரைச்சிக்கிட்டேன். தண்ணி ஊற்றி கரைச்சிட்டாக்கா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து தண்ணி லேசாக ஆட் பண்ணி அந்த மங்கள் உள்ள மசாலாவையும் நான் எடுத்து ஊற்றிடுறேன். ஸோ கிண்டி விடுவோம். ஸோ மசாலா எந்த இடத்துல தங்காத படிக்கு நல்லா கிளறி ஈவனாக கிண்டி விடணும். ஸோ கொஞ்சம் கிண்டி விட்ட பிற்பாடு கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். இப்போ மசாலா நல்லா குக் ஆயிடுச்சு, எண்ணெயும் வெளியாயிருச்சு மசாலா மேலே. இப்போ நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணுவோம். புளி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம பச்சை தண்ணியை கொஞ்சம் எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி வேணும், கறி வேணுமோ அந்த அளவுக்கு அந்த திக்னஸ்க்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட வெண்டைக்காவும் கத்திரிக்காவும் நல்லா வந்துருச்சு. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கறிக்கு லாஸ்ட்டாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறப்ப உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும், அதனால தேவைப்பட்ட உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபிஷ் ஹெட் மீன் தடை போடுவோம். மீன் தடை போட்டு கொஞ்சம் அந்த கோலா எடுத்து மேலே ஊற்றி விடுவோம். ஸோ மீன் தடையை நம்ம திருப்பி போடணும். திருப்பி போடாத அந்த கிரேவிலாம் அது மேலே படும். ஸோ அது மீன் தடவை அந்த கிரேவியோடு சேர்த்து வேகிற அளவுக்கு ஸோ கிண்டி விட்டு உடையாதபடி பார்த்துக்கணும். தேங்காய் பால் கொஞ்சம் உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஒரு 5 minutes நம்ம மூடிப்போம். எல்லாம் சூப்பராக வந்திருக்கு. மீன் தடை வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். அதனால் சீ ஃபுட் ஐட்டம்னால அது ரொம்ப நேரம் பிடிக்காது வேகிறதுக்கு. இப்போ நம்ம கடைசியாக கொத்தமல்லியை ஆட் பண்ணி விடுவோம். அவ்வளோதான், நம்மளோட ஃபிஷ் கறி இஸ் ரெடி. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். நல்லா சூப்பராக இருக்குது. நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ. டேக் கேர். ஸ்டே ஹோம். ஹாப்பி குக்கிங். பை பாய். Drop it.